வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மஆநீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசீஹி அனேனாதீதே நாஹோராத்ரான் சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்பக்தாரமவது அவது மாம் அவது பக்தாரமவது பக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூன்றாவது அத்தியாயம், முதல் மந்திரம். கோயமாத்மேதி வயம் உபாஸ்மகே கதரஸ ஆத்மா ஏன வா பஷ்யதி ஏன வா ஸ்ருணோதி ஏன வா கந்தான் ஆஜிக்ரதி ஏன வா வாசம் வியாக்கரோதி ஏன வா ஸ்வாது சாஸ்வாது ச விஜானாதி. மூன்றாவது இறுதி அத்தியாயத்தில் ஆத்ம ஞான உபதேசம் நடைபெறுகின்றது. ஆத்மாவா இதம் என்ற மகா வாக்கியத்தில் ஆரம்பித்து இந்த பகுதியின் இறுதியில் பிரஞானம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்தில் முடிவுரை செய்ய உள்ளது. இங்கு இந்த முதல் மந்திரத்தில் சாஸ்திரத்தை கேட்ட மாணவர்கள் தங்களுக்குள் விசாரம் செய்கின்றார்கள். இதை நாம் மனனம் என்று சொல்வோம். குருவிடம் முழுமையாக மனதை கொடுத்து கேட்கும் பொழுது அது சிரவணம் ஆகிறது. சிரவணத்தை முடித்து தான் சிந்தித்தல், தன்னுடைய சக மாணவர்களுடன் சேர்ந்து சிந்தித்தல், அது மனனம் என்ற பகுதியில் வருகின்றது. அதாவது குருவிடமிருந்து சிஷ்யர்கள் கேட்கின்றார்கள், பிறகு சிஷ்யர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். எனக்கு இவ்விதம் புரிந்தது, உனக்கு எவ்விதம் புரிந்தது என்றெல்லாம். இதெல்லாம் மனனம்ங்கிற பகுதியில் வருகின்றது. நாமே சிந்திக்கலாம், சக மாணவர்களுடன் சேர்ந்து சிந்திக்கலாம். அப்படி சிஷ்யர்கள் என்ன சொல்கிறார்கள்? கக அயம் ஆத்மா வயம் உபாஸ்மகே. ஆத்மா இதி வயம் உபாஸ்மகே சக கக. நான் நான் என்று நாம் ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றோமே, அந்த நான் யார்
என்று அவர்களுக்குள் விசாரம் செய்கின்றார்கள். அயம் ஆத்மா கஹ, இந்த ஆத்மா யார்? எது நமக்கு முற்றிலும் தெரியாததா என்றால் இல்லை. வயம் உபாஸ்மகே, இங்கு வயம் உபாஸ்மகே என்றால் நாம் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற சொல், தினந்தோறும் கையாளுகின்ற இந்த ஆத்மா அல்லது நான் என்ற தத்துவம் என்ன? கதரக சக ஆத்மா, அது எப்படிப்பட்ட தன்மை உடையது? பிறகு அவர்களே இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மா அல்ல என்று முடிவு செய்கிறார்கள். முதலில் இந்திரியங்கள் எல்லாம் ஆத்மா அல்ல. ஏனவா பஷ்யதி, எந்த சக்ஷுரிந்திரியத்தினால் பார்க்கின்றோமோ அது ஆத்மாவா என்றால் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதை நம்ம இங்கே சேர்த்திக்கணும். அவர்களே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, இந்த கண் ஆத்மா அல்ல. பிறகு ஏனவா ஸ்ருணோதி, எந்த காது இந்திரியத்தினால் கேட்கின்றோமோ அதுதான் ஆத்ம தத்துவமா என்றால் இல்லை. ஏனவா கந்தான் ஆஜிக்ரதி, எதனால் வாசனையை அறிகின்றோமோ அது ஆத்மா அல்ல. ஏனவா வாச்சம் வியாக்கரோதி, எதனால் பேசுகின்றோமோ அல்லது சுவைக்கின்றோமோ அது ஆத்மா அல்ல. ஸ்வாதூச்ச அஸ்வாதூச்ச விஜானாதி, அதாவது இனிப்பானது இனிப்பற்றது என்பதையெல்லாம் அறிகின்றோமோ அது ஆத்மாவா? இந்த பகுதியில் 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் ஆத்மா அல்ல. காரணம், இவைகளை ஆத்மா அல்ல என்று எப்படி நாம் நிர்ணயிக்கின்றோம்? பல காரணம் சொல்லலாம். ஒரு காரணம் கரணத்துவாத், அது கரணமாகவே இருக்கிறதுனால ஆத்மா அல்ல. கரணம் ஒரு கர்த்தாவுக்கு சார வேண்டும். அல்லது விஷயத்துவாத், இந்த கண் எவ்வளவு தூரம் பார்க்குது, காது எவ்வளவு தூரம் கேட்குதுன்னு அது அறியப்படுவதனால் எது அறியப்படுகிறதோ அது ஆத்மா அல்ல. அல்லது விகாரித்துவாத், மாற்றத்தை அடைவதனால், ஒவ்வொரு இந்திரியங்களும் மாற்றத்தை அடைவதனால் அது ஆத்மா அல்ல என்று இவர்கள் முடிவு செய்தார்கள். இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்கின்றோம். 2வது மந்திரம். ஏதேதத் க்ருதயம் மனஸ்சைததே சம்ஞானம் ஆஜ்ஞானம் விஞ்ஞானம் பிரஜ்ஞானம் மேதா திருஷ்டிஹி திருதிர்மதிஹி மணீஷா ஜூதிஹி ஸ்மிருதி சங்கல்பக க்ரதுரசுகோ காமோ வச இதி சர்வாணி ஏவ ஏதானி பிரஜ்ஞானஸ்ய நாம தேயானி பவந்தி. இந்திரியங்கள் ஆத்மா அல்ல, நான் என்ற சொல்லுக்கு பொருள் அல்ல. நான் என்பவன் இந்த இந்திரியங்களை பயன்படுத்துபவன். அப்படியென்றால் மனம் நான், அந்தக்கரணம் நான் ஆவேனா என்றால் அதுவும் இல்லை என்று முடிவு செய்கிறார்கள். அது முதல் பகுதி. எதேதத் ஹிருதயம் மனஸ்ச ஏதது. ஏதத்துனா இந்த மனம், மனமும், ஹிருதயம் ஹிருதயமும். இங்க ஹிருதயம் என்ற சொல் புத்தியை குறிக்கின்றது. ஹிருதயம் என்பது புத்தி. மனம் என்ற சொல் சித்தத்தையும் அகங்காரத்தையும் மனதையும் குறிக்கின்றது. நாம் அந்த கரணத்தை 4ஆ பிரித்து படிச்சிருக்கோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 விதமான எண்ணங்களை சேர்த்து அந்த கரணம்னு சொல்றோம். இப்படி ஹிருதயம் என்றால் புத்தி, மனம் என்ற சொல்லில் மனம், சித்தம், அகங்காரம் இவைகளும் ஆத்மா அல்ல.
ஆக்சுவலி இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப், இதோட ஒரு கருத்து முடிவடைகின்றது. இதற்கு பிறகு ஒரு உண்மை விளக்கப்படுகிறது. அந்த உண்மையை சிஷ்யர்கள் கூறுகின்றார்கள். அதில் புரிந்த ஒரு சிஷ்யன் உண்மையை கூறுகின்றான். எது ஆத்மா? இப்போ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது, அதை நம்ம இடையில பார்க்கணும். இந்த இடத்துல என்ன இருக்குது? அடுத்த பகுதி புரிந்து கொண்ட சிஷ்யனுடைய வாக்கியம். பொதுவாக குரு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல சிஷ்யனுடைய உபதேசம். அவன் சரியாக புரிந்து கொண்டான் அல்லது உபனிஷத் நமக்கு உபதேசம் செய்கிறது. இப்போ அடுத்த பகுதி ஆத்மஸ்வரூபம் விளக்கப்படுகிறது. இதற்கு அடுத்த பகுதியில் பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபம் அது மேலும் விளக்கப்பட்டு பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியம் வருகிறது. இப்போ இந்த பகுதியில் எப்படிப்பட்ட விளக்கம் வந்துள்ளது என்பதை நம்ம கேனோ உபனிஷத்தில் பார்த்துருக்கிறோம். மற்ற சில உபனிஷத்தில் பார்த்துள்ளதுனால நம்ம விஸ்தாரமாக பார்க்காமல் என்ன சொல்லிடலாம், கேர் ஆஃப் கேனோ உபனிஷத்துன்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, நோட்ஸில் ரெஃபர் கேனோ உபனிஷத்துன்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுருக்கமாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், ஞாபகப்படுத்தி கொள்கிறோம், அவ்வளவுதான். மறந்திருந்தால் மறக்கவே இல்லை, புரிந்திருந்தால் தானே மறக்கிறதுக்குன்னு சொன்னால் மறுபடியும் கேனோபனிஷத் படித்தோம்னா புரிஞ்சிடும். அதனால் இங்கே சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ ஆத்மா அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா சைத்தன்ய ஸ்வரூபம், சேத்தன ஸ்வரூபம், கான்சியஸ் பிரின்சிபல். சரி, இந்த சேத்தன ஸ்வரூபமான ஆத்மாவை எங்கு நாம் கண்டுகொள்வது அப்படின்னா, நம்ம மனதில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் அந்த சேத்தன ஆத்மா விளங்கி கொண்டு இருக்கின்றது. இப்போ நம்ம அந்த சேத்தன ஆத்மா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆத்மா என்ன? ஜட பொருள் அல்ல. அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஸ்தூல உடல், மனம், இந்திரியங்கள் இதெல்லாம் ஜடம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஜடம்னு இதை புரிஞ்சிட்டோம்னா இதெல்லாம் ஆத்மா அல்ல. இப்போ ஆத்மா அல்லது அழியாத பொருள் என்ன? எது அழியாத தத்துவம் அப்படின்னா கான்சியஸ் பிரின்சிபல், சேத்தன ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். எது சேத்தனமாக இருக்கோ, உணர்வு ஸ்வரூபமாக இருக்கோ அது ஆத்மா. அடுத்த கேள்வி, இந்த ஆத்மாவை எங்கு பார்ப்பது, எந்த இடத்துல போய் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், நம்ம மனசில் எத்தனையோ எண்ணங்கள் ஓடுது. இப்போ புஸ்தகத்தை பார்த்த உடனே புஸ்தக எண்ணம், பேனாவை பார்த்தா பேனா எண்ணம், மைக்கை பார்த்தா மைக் எண்ணம், கண்ணாடியை பார்த்தா கண்ணாடி எண்ணம், அப்படி எத்தனையோ எண்ணம். எல்லா எண்ணங்களுக்குள்ளும் சைத்தன்யம் என்பது தொடர்ந்து இருக்கின்றது. பிறகு மாறுறது எது அப்படின்னா, புஸ்தகம்ங்கிறது மாறுது, கண்ணாடிங்கிறது மாறுது, பேனாங்கிறது போகுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம், இனி ஒரு பொருளை பார்க்குறோம். அந்த பொருள்ல மாற்றம் இருக்கிறதே தவிர அந்த பொருளை பிரகாசப்படுத்துகின்ற அறிவில் மாற்றம் கிடையாது. சைத்தன்யத்தில் சேஞ்சு கிடையாது. இந்த அறிவு சொரூபம் எல்லா எண்ணங்களையும் பிரகாசப்படுத்துகிறது. ஆனால் எண்ணங்கள்னு நம்ம பன்மையில சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த எண்ணங்களுக்கான ஆப்ஜெக்ட் தான் மாறிட்டு இருக்கு. முதல்ல ஒருத்தரை பார்க்கிறேன், ரெண்டாவது ஒருத்தரை பார்க்கிறேன், மூணாவது ஒருத்தரை பார்க்கிறேன், அல்லது ஒரு பொருளை பார்க்கிறேன். இப்படி பார்க்கப்படும் பொருள் மாறும்போது எண்ணங்கள் மாறுது. ஆனால் அந்த பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யம் மாறுவதில்லை. ஆனால் என்ன ஆகுது, அந்த எண்ணத்தையே நம்ம சைத்தன்யம்னு சொல்ல ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். தங்கம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் நம்ம நகை, கம்மல், வளையல் இந்த மாதிரி பல பொருள்களை செய்கிறோம். நம்ம கடையில் போய் வளையல் கொடு, செயின் கொடுன்னு கேட்போமே தவிர தங்கம் கொடுன்னு கேட்க மாட்டோம். தங்கத்தில் வளையல் வேணும், தங்கத்தில் நகை வேணும், தங்கத்தில் கம்மல் வேணும்னு கேட்போம். அப்போது உண்மையிலேயே நகை, வளையல், கம்மல் இந்த சொற்கள் எல்லாம் யாரை சார்ந்தது? யாருக்குரிய சொல்? தங்கத்திற்குரிய சொல். ஆகவே தங்கத்திற்கு இவ்வளவு சொற்கள் இருக்கின்றது. காரணம், இவைகளுக்கெல்லாம் தங்கம் ஆதாரமாக இருக்கின்றது. அதே போல நம்ம விவகாரத்தில் என்ன சொல்றோம், நான் புஸ்தகத்தை பற்றி அறிவை அடைஞ்சேன், அதுக்கப்புறம் அவனை எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும், இந்த பொருளினுடைய வாசனை இப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அப்படி
எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு சொல்லும்போது ஒவ்வொரு பொருளையும் சொல்லி அந்த பொருளை பற்றி அறிவு இருக்கு, அந்த பொருளை பற்றி அறிவு இருக்குன்னு அந்த அறிவு அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே எப்படி நகை கம்மல் வளையல்னு சொல்றோமோ இதெல்லாம் தங்கத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனா தங்கம்ங்கிற வார்த்தை பொதுவா பேச மாட்டோம். அதே போல இந்த எல்லா எண்ணங்களுக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஒரு சைத்தன்யம்தான். அந்த ஒரே ஒரு சைத்தன்யத்துக்கு பல எண்ணங்கள் என்ற பெயர் வந்துள்ளது. இப்ப புஸ்தக ஞானம் அப்படின்னா சைத்தன்யத்துக்கு புஸ்தகம்னு ஒரு பெயர். அதுக்கப்புறம் பேனா அறிவு அப்படின்னா அந்த பேனாங்கிறது சைத்தன்யத்திற்கு வந்த பெயர். காரணம் என்ன? அந்த அறிவு சைத்தன்யத்தினுடையது, பேனாங்கிறது செல்வது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? மனசுல எந்த எண்ணத்தை வேணாலும் எடுக்கலாம், எடுத்துட்டு ரெண்டா பிரிக்கணும். ஒன்று நாம ரூபம் வெளி விஷயம், இனி ஒன்று சைத்தன்யம். நமக்கு வர்ற இரண்டாவது எண்ணம், மூன்றாவது எண்ணம், நான்காவது எண்ணம்னு எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் எல்லா எண்ணங்களுக்குள்ளும் தொடர்ந்து இருப்பது சைத்தன்யம், மாறி இருப்பது அந்த எண்ணத்திற்குரிய விஷயம், வெளியுள்ள பொருள்கள். இப்போ இங்கே அடுத்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது? நம்ம அடுத்த பகுதியினுடைய கடைசி வரிய படிப்போம். சர்வாணி ஏவ ஏதானி பிரஜானஸ்ய நாமதேயானி பவந்தி. அதாவது சர்வாணி ஏதா, முன் சொல்லப்பட்டதெல்லாம் உபனிஷத் சில உதாகரணத்திற்கு மனசில் இருக்கிற விதவிதமான எண்ணங்களை சொல்லியிருக்கு. விதவிதமான எண்ணங்கள் தான் முன்பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப சர்வாணி ஏதானினா இதற்கு முன் உதாகரணமாக சொல்லப்பட்டுள்ள எல்லா எண்ணங்களும் பிரஜானஸ்ய, இங்க பிரஜானம்னா முக்கிய சைத்தன்யம், சைத்தன்யத்தினுடைய நாமதேயானி பெயர்கள்தான். இதற்கு முன் சொல்லப்பட்டுள்ள அனைத்து எண்ணங்களும் சைத்தன்யத்துக்குரிய பெயர்தான், பவந்தின பெயராக உள்ளது. இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன சொல்லலாம்? நகை, பிறகு கம்மல், வளையல், இவைகளெல்லாம் தங்கத்தினுடைய பெயர்கள். ஆபரணாணி ஸ்வர்ணஸ்ய நாமதேயானி அப்படிங்கிறது போல விதவிதமான ஆபரணங்கள், அணிகலன்கள் தங்கத்தினுடைய பெயர் தான். பிறகு எதுக்கு தங்கம்னே சொல்லலாமேனா, தங்கம்னு சொன்னா குழப்பம் வந்துடும். நம்ம கழுத்துல போட்டுக்க விரும்புறோமா, மூக்குல போட விரும்புறோமா, காதுல போட விரும்புறோமா, அந்த ஃபங்க்ஷனுக்காக விதவிதமான பெயர்கள். அதே போல இதற்கு முன் சொல்லப்பட்டுள்ள அனைத்து எண்ணங்களும் சைத்தன்யத்தினுடைய பெயர்தான். எண்ணங்கள் வேறுபடுகிறது, ஆனா அனைத்து எண்ணங்களுக்குள் இருக்கிற சைத்தன்யம் வேறுபடுவதில்லை. இப்படி ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள எந்த சைத்தன்யம் இருக்கோ, இனி அடுத்த மந்திரத்துல அதே சைத்தன்யம்தான் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி இந்த சைத்தன்யம், அதாவது நம்முடைய எண்ணங்களை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்திற்கு பிரஜானம் என்ற ஒரு பெயர் கொடுத்து, எந்த சைத்தன்யம் அகில உலகத்துக்குமே ஆதாரமா இருக்கோ அந்த சைத்தன்யத்தை பிரம்மம்னு சொல்லி இந்த பிரஜானந்தான் பிரம்மன் என்ற மகா வாக்கியம். இப்ப மகா வாக்கியம் இங்க எப்படி வேலை செய்கின்றது? நம்ம மனதுல ஓடுகின்ற அனைத்து எண்ணங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற சைத்தன்யத்துக்கு பிரஜானம்னு பேரு, அனைத்து உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சைத்தன்யத்திற்கு பிரம்மன்னு பேரு. இனி பிரஜானத்துக்கும் பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன்றுதான். இந்த பிரஜானந்தான் பிரம்மன். அப்படின்னா எந்த ஒரு அகம் இந்த உடலுக்கும் மனசுக்கும் ஆதாரமா இருக்கோ அதே நான் தான் உலகத்திற்கே ஆதாரமாக இருக்கின்றேன். அதுதான் இந்த 2 மந்திரத்தினுடைய சாராம்சம். இப்ப இங்க சர்வாணி அப்படின்னா எல்லா எண்ணங்களும், பிரஜானஸ்ய சைத்தன்யத்தினுடைய நாமதேயானி சைத்தன்யத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள். இத உதாரணத்துல போனா தான் புரியும். ஏன்னா இங்க சைத்தன்யம் நாம ரூபம்ங்கிற எல்லாம் வேகா இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதனால இந்த உதாரணத்துல மனசுல வச்சுக்குவோம்.
தங்கத்துக்கு ஆபரணங்கள், விதவிதமான ஆபரணங்களினுடைய பெயர் தங்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மனசிலுள்ள விதவிதமான எண்ணங்களுக்கு சைத்தன்யத்திற்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள். இப்போ முன்பகுதி பூரா விதவிதமான எண்ணங்கள். உபனிஷத்து மனசுல கடவிருத்தி படவிருத்தின்னு ஏதாவது சொல்லலாம். அதுக்கு உதாரணமா சில எண்ணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அங்க தாத்பர்யம். இனி ஒவ்வொரு என்ன விதமான எண்ணங்கள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இருந்து வருவோம். முதல் சொல் சம்ஞானம். சம்ஞானம்னா மனதுல தோன்றுகின்ற ஒரு விதமான எண்ணம். அது என்ன எண்ணம்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பேசிக் அவேர்னஸ், அதுக்கு பேர் சம்ஞானம். சாமானிய ஞானம், அகம் அஸ்மீதி சாமானிய ஞானம். சம்ஞானம்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காமன் நாலேஜ். சில சமயம் நம்ம எங்காவது பார்த்துட்டு இருந்தா சில பேர் நீ என்ன இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ உடனே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், ஆமா நான் இருக்கிறேன். அப்போ நம்ம மறந்து எதிலையாவது விட்டுட்டோம் அப்படின்னா உடனே நீ இருக்கிறையா அப்படின்னு அவங்க என்ன சொல்வார்கள், நீ எங்க இருக்கிறன்னு நினைச்சுக்கோ, நீ இந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு நம்மளுடைய அட்டென்ஷனை நம்ம கிட்ட கொண்டு வருவார்கள். அப்போ ஓ நான் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். அது பேர் சம்ஞானம். இப்ப சம்ஞானம்ங்கிறது ஒரு தாட். இந்த தாட்டில் இருக்கிற விஷயம் வேறு, சைத்தன்யம் வேறு. அந்த சைத்தன்யம் தான் பிரஜானம். அடுத்தது ஆஜ்ஞானம். ஆஜ்ஞானம்னா யோகிகளிடத்தில் இருக்கின்ற ஞானம், யோகி ஞானம். அதாவது நம்மிடத்துல இல்லாத எக்ஸ்ட்ரா ஞானம் யோகிகளிடத்துல இருக்கும். யோகமெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டா, அவசியம் இல்லை, தெரியாம பண்ணிட்டார்னு வச்சுக்குவோமே, என்ன ஆயிரும், திடீர்னு நட்சத்திர ஞானம், சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்காத சில கோள்கள் அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், அல்லது நமக்கு தெரியாத சில எக்ஸ்ட்ரா ஞானம் இருக்கும். அதெல்லாம் எந்த இந்திரியத்தில் அடையப்பட்டதுன்னு கேட்டால் பதிலே சொல்ல முடியாது. அதெல்லாம் யோகி ஞானம். அது அவங்களுக்கே உண்மையா பொய்யான்னு தெரியாது, உண்மையா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த ஞானத்தை ஆஜ்ஞானம் சொல்லப்படுது. அதாவது அசாதாரண ஞானம். சாதாரண பிரமாணத்திலிருந்து வராம மனதை கட்டுப்படுத்தி அதனால அவர்களுக்கு கிடைக்கிற ரெவலேஷன். நம்ம உண்மையிலேயே வேதமே இப்படின்னு சொல்லுவோம். வேதமே அவர்களுடைய புத்தியில வரல, தூய்மையான மனதுல பகவான் அவர்களுக்குள் வெளிப்படுத்தியது தான் வேதம்னு சொல்றோம். அது ஆஜ்ஞானம். அடுத்தது விஞ்ஞானம். இதுக்கெல்லாம் விதவிதமான ஞானம். அதுல விஞ்ஞானம்னா கலையை பற்றிய ஞானம், மியூசிக் அண்ட் ஆர்ட். விசேஷ ஞானம், விவித ஞானம், ஒரு ஆர்ட், அதை பற்றிய ஞானம். அடுத்தது பிரஜானம். இந்த பிரஜானம் சைத்தன்யத்தை குறிக்காது. இந்த பிரஜானத்துக்கு பொருள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிற ஞானம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும்னு சொல்லுவாங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும்னா அந்த சூழ்நிலையை சரியா புரிஞ்சுக்கிற ஞானம். அந்த நேரத்தில் கரெக்டாக புரிஞ்சுக்கிறது. அந்த புத்தி சில சமயத்தில் வேலை செய்யணும், சில சமயம் வேலை செய்யாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. எவ்வளோ தூரம் என்னதான் சொன்னாலும் மக்கு மாதிரி இருக்கும். சில சமயம் நல்லா அலர்ட்டாக இருந்து புரிஞ்சுக்கும். அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த பிரஜானம். ரொம்ப துடியாக இருக்கிறான் பையன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ஞானம். அடுத்தது மேதா. மேதான்னா நம்முடைய எல்லா மெமரியும். மேதான்னா மெமரி, சித்தம். மனசில் என்னென்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமோ அல்லது பதிஞ்சிருக்கோ அனைத்து வாசனைகள். அந்த வாசனை எவ்வளவுன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? எண்ணிக்கைக்கு அடங்காத வாசனைகள். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே சைத்தன்யம் தான். வாசனைகள் தான் எண்ணிக்கைக்கு அடங்காது. அடுத்தது திருஷ்டிகி. திருஷ்டிகினா இந்திரியத்தை பயன்படுத்துறதுனால வர்ற ஞானம். பார்க்கறதுனால வர்ற ஞானம், கேட்கறதுனால வர்ற ஞானம். அதாவது திருஷ்டி ஞானம் அப்படின்னா பார்த்து வர்ற ஞானம், பிரத்யக்ஷ பிரமாண ஞானம்னு அர்த்தம். இங்கே உபனிஷத் இது எக்ஸாம்பிளாக சொல்லுது. நம்ம கண்ணாடி அப்படின்னு ரெண்டு சொன்னோம். உபனிஷத் ஸ்டாண்டர்டாக சில பொருள் எல்லாம் சொல்லி, இப்படி எத்தனை எண்ணம் வந்தாலும் எல்லா எண்ணத்துக்குள்ளேயும் ஒரே சைத்தன்யம்தான். அடுத்தது திருதிகி. திருதிகினா துணிவான எண்ணம். எந்த எண்ணம் நமக்கு துணிவை கொடுக்குதோ அந்த உணர்வு பூர்வமான எண்ணங்கள். திருத்தின உறுதி. திருஷ்டிகி, திருதிகி. அடுத்தது மதிகி.
மதிஹினா மனனம், நம்மளே சிந்தித்த மனனம். மதிஹினா அப்படியே யோசிக்கிறது. அது நம்ம பல சமயத்தில் செஞ்சுட்டு இருப்போம். நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மனசே யோசிச்சு அதுக்கு சால்வ் பண்ணிடும். சொல்லுவார்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா யோசிக்க திடீர்னு வந்துடும். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பான், ஒரு நாள் சாதாரணமாக யோசிச்சுட்டு இருப்பான், ஆன்சர் கிடச்சிருக்கும். அதான் மதிஹின்னு சொல்கிறது, மனனம். அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிடைக்கிற ஞானம் மதிஹி. அடுத்தது மனிஷா. மனிஷாங்கிறதுக்கு சாதாரண பொருள் உறுதி ஞானம்னு. இந்த இடத்துல ஃப்ரீ வில், நம்ம மனதில் சுதந்திரமாக இருக்கிறோங்கிற உணர்வு. எனக்கு சாய்ஸ் இருக்குது, நான் லட்டை சாப்பிடலாம், ஜிலேபியை சாப்பிடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு விதவிதமாக செஞ்சு கொண்டு வச்சுருக்காங்க. எதை சாப்பிட்றதுன்னா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, எனக்கு ஃப்ரீ வில் இருக்குது. அந்த ஃப்ரீ வில்ல உணர்ற தாட் அது மனிஷான்னு சொல்லப்படுகிறது. மனிஷா. அடுத்தது ஜூதிஹி. ஜூதிகின்னு சொன்னால் மனிஷாவை தொடர்ந்து வர்றது. ஃப்ரீ வில்லில் என்ன பண்ணுறோம், 7 8 சேடையை சாப்பிட்றோம். 7 8 ஒரு 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 அரை கிலோ சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உடனே உடலில் வேதனை வருது. அந்த பெயின், ஜூதிகினா துக்க விருத்தி, துக்காத்மக விருத்தி. நம்ம உடம்புல ஃபீல் பண்ணுற பெயின், வலி, வேதனை, அதை அனுபவிக்கிற எண்ணத்துக்கு பேர் ஜூதிகி. ஸ்மிருதிகி, நினச்சி பார்க்கறது. ஸ்மிருதிகி மெமரி. மேதா அப்படின்னா வாசனை, ஸ்மிருதிகினா அந்த இடத்துல ரீகலெக்ட் பண்ணுறது, ஸ்மிருதிகி. அப்படி ஒரு எண்ணம். சங்கல்பக, தெரிஞ்ச வார்த்தை தான், இதுவா அதுவா அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறது, யோசிச்சு பார்க்கறது. இந்த கோடியா அந்த கோடியா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, சங்கல்பக. கிரதுகு, சங்கல்பத்தை தொடர்ந்து வர்றது கிரதுகு, டிட்டர்மினேஷன், முடிவு செய்தல். இப்படியா அப்படியான்னு குழம்பிட்டு அதுக்கப்புறம் இப்படித்தான் அப்படின்னு முடிவு செய்வது கிரதுகு. தென் அடுத்தது அசுகு. அசுகுனா அலர்ட்னஸ், ரொம்ப கவனமாக இருத்தல், எச்சரிக்கையாக இருத்தல். எச்சரிக்கையாக இருத்தல். யாராவது நம்ம அலர்ட் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னா உடனே கவனமா இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே அல்லது ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது நார்மலாக மேனேஜிங் டைரக்டர் லேட்டாக வருவார். அன்னைக்கு ஏமாந்து நேரத்தில் வந்துட்டாருன்னு வச்சுக்குவோமே, உடனே போகிற ஸ்டாஃபுக்கு தெரியாது, உடனே அலர்ட் பண்ணி விடுவாங்க, ஆள் இருக்கு உள்ள, பாடிட்டு போகாத, ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி. அதான் அலர்ட். நம்ம யாராவது அலர்ட் பண்ணி விட்டு அந்த விருத்தி அசுகு. அடுத்தது காமக. காமகன மனதில் இருக்கிற ஆசை. வசக அப்படின்னா அந்த ஆசை ஸ்பெசிஃபை ஆயிட்டா, இதுதான் இந்த ஆசை தான், இந்த இன்பந்தான் வேணும் அப்படின்னா ஈதி. இதெல்லாம் என்னன்னா இத்தனையும் எக்ஸாம்பிள் தான். இப்படி எண்ணிக்கைக்கு அடங்காத எண்ண ஓட்டங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. உபனிஷத்தினுடைய உபதேசம் என்ன, ஏதானி சர்வாணி, இவைகள் எல்லாமே நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான எண்ணங்கள்னு சொல்றோம். ஆனா பிரஜானஸ்ய சைத்தன்யத்தினுடைய நாம தேயானி, சைத்தன்யம்ங்கிற ஒரு தத்துவத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள். களிமண்ணில் எத்தனையோ பொருள் செஞ்சாலும் கடைசியில் அது களிமண் தான். தங்கத்தில் எத்தனை ஆபரணம் செய்தாலும் தங்கம்தான். அப்படி சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு சூக்ஷ்ம சரீரத்திற்குள் எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் அனைத்தும் சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தத்துவங்கள் தான். இப்போ சைத்தன்யந்தான் அதற்கு ஆதாரம். இனி அடுத்த பகுதியில் இதே சைத்தன்யந்தான் இந்த உலகுக்கே ஆதாரம் என்று சொல்லி அடுத்த மந்திரத்தினுடைய கடைசி சொல் நமக்கு மகா வாக்கியம், 3வது மந்திரம். ஏஷ பிரம்மா ஏஷ இந்திரஹ ஏஷ பிரஜாபதிஹ ஏதே சர்வே தேவாஹ இமானி ச பஞ்சமஹாபூதானி
பிருத்திவி வாயுராகாசக ஆபோ ஜோதிம்ஷீம் இத்யேதானி இமானி ச க்ஷுத்ரமிஸ்ராணி இவ பீஜானி இதராணி ச இதராணி ச அண்டஜானி ச ஜாருஜானி ச ஸ்வேதஜானி ச உத்பிஜானி ச அஸ்வாகாவக புருஷாஹஸ்தினக யத்கிஞ்ச இதம் பிராணி ஜங்கமம் ச பதத்ரீ ச யச்ச ஸ்தாவரம் சர்வம் தத் பிரஜ்ஞாநேத்ரம் பிரஜ்ஞானே பிரதிஷ்டிதம் பிரஜ்ஞாநேத்ரோ லோகக பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா பிரஜ்ஞானம் பிரம்ம. மந்திரம் பெரிதாக இருந்தாலும் கருத்து ஒரே ஒரு கருத்து தான். இந்த பிரஜ்ஞானம் பிரம்மங்கிற கடைசி வார்த்தைக்கு முன் வார்த்தை வரைக்கும் ஒரே ஒரு கருத்து தான். அந்த கருத்து, எந்த பிரஜ்ஞானம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் ஓடுகின்ற அனைத்து எண்ணங்களுக்கும் பொதுவாக இருந்து கொண்டு அனைத்தையும் விளக்கி கொண்டிருக்கின்றதோ அதே பிரஜ்ஞானம்தான் இந்த அனைத்து உலகத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கிற சைத்தன்யமே தான் உலகத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. உலகத்திற்கு ஆதாரமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த சைத்தன்யத்துக்கு பிரஜானம்ங்கிறதுக்கு பொதுவாக பிரம்மன்கிற வார்த்தையை கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு ஆதாரம்னு சொன்னா பிரம்மன், உடலுக்கு ஆதாரம்னா பிரஜானம். சரி, இந்த ரெண்டுக்கு என்ன உறவுனா ஒன்று, அதுதான் மகா வாக்கியம். இப்போ இந்த பிரஜானம் அதுவே பிரம்மனாக உள்ளது, அதுவே அனைத்துமாக உள்ளது. அப்ப என்ன சொல்லலாம், மனதில் தோன்ற எண்ணமெல்லாம் பிரஜானத்திற்குரிய பெயர்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து பெயரும் அனைத்து பொருளும் அந்த பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் சொல்லப்படுது. அனைத்து சொற்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சில உதாகரணங்கள், சில பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இது பிரம்மந்தான், இது பிரம்மந்தான் சொல்லி இவைகளெல்லாம் பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் சாராம்சம். ஏஷ பிரம்மா, ஏஷகன இந்த பிரஜான ரூபமாக இருக்கின்ற பரமாத்மா. இங்க ஏஷகன பரமாத்மான்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிரம்மன் சொன்னா அது நபும்சகலிங்கம் ஆயிரும். ஏஷக பரமாத்மா பிரம்மா, ஏஷக இந்திரக அவரே இந்திரன், பிரம்மான சதுர்முக பிரம்மா அவரே இந்திரக, ஏஷக பிரஜாபதிகி அவரே பிரஜாபதி. பிறகு சர்வே தேவாக, இப்படியே எத்தனை தேவர்களை சொல்றது, எல்லா தேவர்களுமாகவும் அந்த பிரம்மன் தான் இருக்கு. சர்வே தேவாக எல்லா தேவர்கள், இமானிச்ச பஞ்ச மகாபூதானி, பிறகு மகாபூதங்கள், இந்த 5 பூதங்களால் இந்த உலகமானது. இந்த உலகமும் பிரம்மந்தான், தேவர்களும் பிரம்மந்தான், இந்த பஞ்சபூதங்களும் பிரம்மந்தான், பஞ்சபூதத்திலான உலகமும் பிரம்மந்தான். அந்த பஞ்சபூதங்கள் பஞ்சமகாபூதானி, அந்த பூதங்கள் வரிசையாக கூறப்படுகிறது. பிருத்திவி பூமி, வாயுகு வாயு தத்துவம், ஆகாசக ஆபகன நீர், ஜோதிம்ஷின அக்னி. பிறகு இதராணி,
ஏதானி இதராணி ச க்ஷுத்ர மிஸ்ராணி இவ. எல்லா சிறிய சிறிய ஜீவர்கள் அனைத்தும், க்ஷுத்ர மிஸ்ராணினா பஞ்ச மகாபூதம் மட்டுமல்ல, அந்த பஞ்ச மகாபூதத்திலிருந்து உருவானதான் எறும்பினுடைய சரீரம். இல்லை அதை விட சின்னதாக ஏதாவது ஒரு உடல் இருந்துச்சுன்னா க்ஷுத்ரம்னா மிக மிக சிறிய உடல் கொண்ட அனைத்து ஜீவர்களுடைய சரீரமும் அந்த பிரம்மன்தான். அது மட்டுமல்ல, எந்தெந்த விதத்தில் தோன்றியுள்ளதோ அனைத்து ஜீவர்களுடைய உடலும் அந்த ஜீவ தத்துவமும் பிரம்மன்தான். அது அடுத்தது பீஜாணி இதராணிச்ச இதராணி. இதராணி இதராணினா எல்லாம். பீஜாணினா காரணங்கள், பீஜங்கள். இந்த ஜீவராசிகள் எதனிடமிருந்து தோன்றுகிறதோ அனைத்தும். அதாவது நம்முடைய உடல் விதவிதமா தோன்றது. அந்த விதவிதமாக தோன்றுவதும் இங்கு கூறப்படுகிறது. அண்டஜானி, அண்டம்னா எக், முட்டை. முட்டையிலிருந்து தோன்றுகின்ற அனைத்து ஜீவர்களும் பிரம்மஸ்வரூபந்தான். ஜாருஜானி, கர்ப்பத்திலிருந்து தோன்றும். இந்த கோழி இதெல்லாம் முட்டையிலிருந்து தோன்றுறது. மனிதர்கள், விலங்கினங்கள் எல்லாம் கர்ப்பத்திலிருந்து தோன்றுகின்றது. ஸ்வேதஜானி, ஸ்வேதஜானினா நீரிலிருந்து வருகின்ற சில உயிரினங்கள். உத்பிஜானினா பூமியை பிளந்துட்டு வருவது, மரம் செடி கொடிகள், அதெல்லாம் உத்பிஜானி. என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படி அதாவது முட்டையிலிருந்தும் கர்ப்பத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் தோன்றுகின்ற அனைத்து ஜீவர்களும் அந்த பிரம்மந்தான். மீண்டும் சில சொற்கள். அஸ்வாகா குதிரைகள், காவக பசுக்கள், புருஷாகா மனிதர்கள், ஹஸ்தினக யானைகள். இதெல்லாம் எதற்குனா எல்லாம் அப்படின்னா ஒரே வார்த்தையில முடிஞ்சிடும். ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடணும்னு குரு என்ன சொல்றார்? இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எல்லாமே தான். இப்படியே சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம், சாகர வரைக்கும் எதையாவது சொல்லிட்டே இருக்கலாமே. அதனால முடிக்கிறாரு. எத்கிஞ்ச, எத்கிஞ்சன என்னென்னலாம் இருக்கோ. உடனே சந்தேகம் வந்துடும். மூச்சு விடுறதா, நடக்கிறதா, பறக்கிறதான்னா உன்னை அதையும் சேர்த்திக்கோ. உனக்கு என்னென்னலாம் மனசுல தோன்றுதோ அனைத்தும். பிராணினா உயிர் வாழ்வது, ஜங்கமம் நகர்வது, ஜங்கமம்னா நடப்பது, பதத்ரினா பறப்பது, ஸ்தாவரம் அசையாமல் இருப்பது, சர்வம் தது பிரக்ஞா நேத்திரம். இதுதான் இங்க நமக்கு முக்கியம். அதாவது இதற்கு முந்த ஸ்தாவரம்ங்கிற வரைக்கும் உள்ள அனைத்தையும் ஒரே சொல்லல நம்ம முடிச்சுக்கலாம். சர்வம், சர்வம்னா எல்லாம் முடியுது. சர்வம் தது பிரக்ஞா நேத்திரம். இங்க பிரக்ஞான சைத்தன்யம், நேத்திரம்னா சொரூபம். எல்லாமே இந்த சைத்தன்ய சொரூபமாக உள்ளது. சைத்தன்யத்தினாலதான் இவைகள் நடக்கின்றது. இங்க நேத்திரம்னா கண்ணுன்னு அர்த்தம். ஆனா பிரக்ஞா நேத்திரம்னா சைத்தன்யம்ங்கிற கண்ணுனாலதான் இவைகள் அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சைத்தன்யத்தினாலதான் செயல்படுகின்றது. பிரக்ஞானே பிரதிஷ்டிதம், பிரக்ஞா நேத்ரோ லோகக, பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அப்படி 3 சொற்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்கு. இப்போ முதல் சொல்ல எடுத்துக்குவோம். பிரக்ஞானே பிரதிஷ்டிதம் அப்படின்னா சிருஷ்டி காரணம். பிரஜானத்துலதான் எல்லாம் அடங்கி உள்ளது. பிரஜானம்னு இங்க பிரம்மஸ்வரூபமான சைத்தன்யம், அனைத்து சிருஷ்டி காரணம். பிரக்ஞா நேத்ரோ லோகங்கிறது ஸ்திதி காரணம். இந்த உலகமே பிரஜானத்தின் பார்வையில் தான் இயங்குகின்றது. அப்படின்னா அந்த பிரம்மன் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அந்த பிரம்மன்கிற தத்துவம் அதனிடமிருந்து எடுத்து விட்டால் அதுங்கிறது கிடையாது. நகையிடமிருந்து தங்கத்தை எடுத்துட்டோம்னா நகைன்னு ஒன்று கிடையாது. பானையிலிருந்து களிமண் எடுத்துட்டா பானைன்னு ஒன்று கிடையாது. பிரக்ஞா நேத்ரோ லோகக ஸ்திதி காரணம், பிரக்ஞா பிரதிஷ்டிதா லய காரணம். இந்த பிரக்ஞையில தான் அனைத்தும் ஒடுங்குகின்றது. பிரக்ஞையில இருக்குன்னா சிருஷ்டி காரணம், பிரக்ஞையினாலதான் இருந்து கொண்டிருக்கின்றது நான் ஸ்திதி காரணம், பிரக்ஞையில ஒடுங்குகிறது அப்படின்னா லய காரணம். இதுவரைக்கும் விளக்கம். இனி கடைசியில ஒரு சொல் வருகிறது. இந்த பகுதி தான் மகா வாக்கியம். பிரக்ஞானம் பிரம்ம. அதாவது சம்பிரதாயத்துல 4 வேதத்திலிருந்தும் 4 மகா வாக்கியத்தை எடுத்து சொல்லி
என்ன சொல்வார்கள்? எல்லா வேதமும் இதே கருத்தை தான் சொல்லுதுன்னு நிலைநாட்டுவார்கள். அதுக்கு ரிக்வேதத்திலிருந்து ஒரு உபனிஷத்து எடுத்துக்கிறது, யஜுர்வேதத்திலிருந்து ஒரு உபனிஷத்து, அப்படி 4 வேதத்திலிருந்து 4 உபனிஷத்தை எடுத்துக்கிறோம். அதில் இதுவரைக்கும் நம்ம ரிக்வேதத்திலிருந்து எந்த உபனிஷத்தும் பார்க்கல. நம்ம பார்த்த ரிக்வேத உபனிஷத்து ஐத்திரேய உபனிஷத், அதில் வர்ற மகா வாக்கியம் இதுதான், பிரஜானம் பிரம்ம. இப்போ சம்பிரதாயத்தில் என்ன இதை எடுத்துக்கொள்வார்கள்? ரிக்வேதத்திலிருந்து ஒரு மகா வாக்கியம், அது பிரஜானம் பிரம்ம. இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து யஜுர்வேதத்திலேருந்து எடுத்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு உபனிஷத்துலேருந்து ஒவ்வொரு மகா வாக்கியத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். தாத்பரியம் என்னென்னா, எல்லா உபனிஷத்துக்களும் மகா வாக்கியத்தை தான் உபதேசம் பண்ணது. இந்த பிரஜானம் பிரம்மத்தை இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? பிரஜானம் என்ற சொல் ஜீவனுடைய சூக்ஷ்ம சரீரத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யம். பிரம்ம என்ற சொல் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யம். பிரஜானம் பிரம்ம அப்படின்னா இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஈக்குவேஷன். இதை சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா அஸ்தின்னு போட்டுக்கணும். பிரஜானம் பிரம்ம அஸ்தி, அல்லது பிரம்ம பிரஜானம் அஸ்தி. பிரஜானம் பிரம்மனாக உள்ளது, அல்லது பிரம்மன் பிரஜானமாக உள்ளது. இங்க பிரஜானத்தை ஆத்மா அல்லது ஜீவன் போட்டுக்கிறோம். இப்போ ஜீவன் சொன்னா அந்த அஜீவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். சரீரத்தை எல்லாம் நீக்கிறணும், வெறும் சைத்தன்யத்தை மட்டும் வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டா அர்த்தம் நமக்கு புரியும். அப்போ ஜீவக ஈக்குவல் டு பிரம்மன். பிரம்மன்கிற இடத்துல நம்ம ஈஸ்வரங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாலும் தப்பில்லை, புரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பில்லை. அப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இப்போ பிரஜானம்ங்கிறது ஜீவன், பிரம்மன்கிறது ஈஸ்வரன், இந்த இரண்டும் ஐக்கியப்படுத்தப்படுகிறது. இது உபசம்ஹார மகா வாக்கியம். ஆத்மாவா இதம்ங்கிறது உபக்கிரம மகா வாக்கியம். ஆரம்பத்திலேயே வந்தாச்சு, ஆத்மாதான் பிரம்மன் அப்படின்னு வந்தாச்சு. இடையிலையும் மகா வாக்கியம் வந்துச்சு. ஞானி இந்த ஆத்மாவை பிரம்மனாக, பிரம்ம ததமம் பஷ்யதி அப்படின்னு வந்தாச்சு. எங்கும் வியாபிக்கின்ற பிரம்மத்தை ஆத்மாவாக ஞானி பார்க்கின்றான்னு இடையிலையும் வந்தாச்சு. முடிவுரையும் மகா வாக்கியம். இந்த உபனிஷத்துக்குள்ள ஏதோ கருத்து வந்துச்சு, வைராக்கியத்துக்காக ஒரு கருத்து வந்துச்சு, ஏதோ வந்துச்சு. ஆனா இலையோடு இருக்கிறது என்னன்னா மகா வாக்கியம்தான். மறைஞ்சிருக்கிறது என்னன்னா மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை விளக்குறதுக்கு தான் மற்ற அனைத்து விசாரங்களும். இப்ப பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிறது மகா வாக்கியம். இப்ப இந்த மகா வாக்கியத்துடன் உபதேசம் முடிவடைகிறது. இனி அடுத்த மந்திரம் பலஸ்ருதி. இந்த ஞானத்துடன் இருப்பவனுக்கு என்ன பலன்? 4வது இறுதி மந்திரம். ச ஏதேன பிரஜ்ஞேன ஆத்மனா அஸ்மாத் லோகாத் உத்ரம்யம் அமுஸ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமான் ஆப்த்வா அமிர்த சமபவதே சமபவதே. இது பலஸ்ருதி. பலஸ்ருதினா ஞானத்தினுடைய பலன். சுலபமாக கிடைச்சா பரவாயில்ல, இந்த ஞானத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வேற அடையணும். அப்படி கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை அடைஞ்சு அதனால என்ன பலன்? சில பேர் சொல்வார்கள், நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன், அது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி உள்ள இருக்கு, அது வெளியே வராது, அது அப்படியே இருக்கும், நான் நானா இருக்கிறேன்னு சொல்வார்கள். இந்த ஞானம் அப்படி அல்ல. இப்போ வேற ஏதாவது ஞானம்னா அப்படி வச்சுக்கலாம். ஒருத்தர் கழுதையினுடைய பிஹேவியரை ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோமே. அவர் என்ன பண்ணணும்? அவராக தான் இருக்கணும். அவரோட ரிசர்ச் தனியாக வச்சுக்கணும். அவர் அதாகவே மாறிடக்கூடாது. அதை ரிசர்ச் பண்ணி அந்த குணமே அவருக்கு என்ன ஆகும்னா அது ஆகக்கூடாது. அப்படி வேற எல்லா ஞானமே
அந்த ஞானத்தை தனியாக வச்சுட்டு நம்ம தனியாக செயல்படணும். அந்த ஞானத்தை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இவர் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து எனக்கு சோடியம் குளோரைடு கொடுன்னு கேட்கக்கூடாது, ஒழுங்காக உப்பை கொடுன்னு தான் கேட்கணும். அப்போது கெமிஸ்ட்ரி ஞானம் லேபிலேயே விட்டுட்டு வந்துடணும், பயாலஜி ஞானம் அதே லேபில் விட்டுட்டு வரணும். அதே போல் வேதாந்த ஞானத்தை எங்கே விட்டுட்டு போகணும்? சில பேர் அப்படி சொல்லுவார்கள், செருப்பை போட்ட உடனே நான் என்னுடைய பழைய சுரூபம் வந்தாச்சு. அப்படி இல்லாமல் இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணுமா, எந்த ஞானத்தை அடைஞ்சோமோ அந்த ஞானத்துடன் இருக்க வேண்டும். மற்ற ஞானத்தையெல்லாம் அங்கங்கே வச்சிடறோம், வச்சாதான் நம்ம விவகாரம் பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஞானமெல்லாம் லைஃபுக்கு, உணவுக்காக அல்லது விவகாரத்துக்காக. இந்த ஞானம் லைஃபுக்காக, வாழ்வதற்காக, வாழ்க்கையை நடத்துறதுக்காக இல்லை. சில பேர் சொல்லுவாங்கள்ல வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லி, அப்படி ஓட்டுறதுக்கு தான் மற்ற ஞானம், வாழ்றதுக்கு இந்த ஞானம். அதனால மிக அழகான சொல்லி இங்கு வருகின்றது, சக ஏதேன பிரஜ்ஞேன ஆத்மனா. இவன் ஞானத்தை அடைஞ்சவன் எப்படி இருக்கானா, இந்த ஆத்மாவாகவே இருப்பவன். சக சாதக இதானின் ககனா பிரஜ்ஞேன ஆத்மனா ஸ்திதக. எந்த அறிவை அடைஞ்சானோ அந்த அறிவுடன் இருப்பவன். இந்த விஷயத்தை புத்திக்குள்ள போட்டவனுக்கு இந்த பலன் கிடையாது, இந்த அறிவாகவே இருப்பவனுக்கு இது பலன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த அறிவை நிலைப்படுத்த வேண்டும். நிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய வேண்டும். முதல்ல அறிவை அடையணும். அறிவை அடைஞ்சிட்டேன் ஆனால் நிற்க மாட்டேங்குதுன்னா, நிற்கிறதுக்கு என்ன நிதித்தியாசனம் பண்ணணுமோ அதை நம்ம செய்ய வேண்டும். இப்போ ஏதேன இந்த பிரஜ்ஞேன ஆத்மனான்னா, இவன் எந்த அறிவை தன்னை பற்றி அடைந்தானோ, நான்கிற சொல்லுக்கு எந்த ஒரு அறிவை அடைந்தானோ அதுவாகவே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த சுரூபமாகவே இருப்பவனாக, பிரஜ்ஞேன ஆத்மனா ஸ்திதக சக, அப்படி புரிஞ்சுக்கணும். தான் எந்த அறிவை அடைஞ்சானோ அந்த அறிவாகவே இருப்பவனாக. இதைத்தான் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன்னு சொல்றோம். ஸ்ரோத்ரியன்ங்கும் போது இந்த அறிவை அடைஞ்சிட்டோம், பிரம்மனிஷ்டன்னும் போது இந்த அறிவுடனே நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன பலன்? முதல் பலன் அவனுக்கு பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இந்த அறிவு வேற ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா அகம் பூர்ணக, நான் நிறைவானவன்கிற அறிவு. அப்போ அவன் எப்படி வாழுவான்னா, நான் நிறைவானவன் அப்படிங்கிற ஆழ்ந்த மனநிறைவுடன் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய மேலோட்டமான உடல் நோய்வாய்ப்படும், உடலுக்கு பசி ஏற்படும், மனசு இதை வாங்கலான்னு தோணும், அதை வாங்கலான்னு தோணும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல். எப்படி வயிற்றுக்கு பசி ஏற்படுதோ அதே போல் மனதுக்கும் பசி ஏற்படும். ஞானிக்கும் தான் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு தோணும், வாங்குவான். கிடைக்கலின்னு வச்சுக்கோங்க, கிடைச்சதை விட அதிக சந்தோஷப்படுவான். கிடைக்கலினா, கிடைச்சதுன்னா கொஞ்சம் சந்தோஷம், கிடைச்சிடுதே அப்படின்னு. அஞ்ஞானிக்கு ஆப்போசிட், கிடைக்கிற வரைக்கும் வருத்தம், கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு வருத்தம், வேற கிடைச்சிருக்கலாமேன்னு வருத்தம். ஞானிக்கு அப்படி இல்லை, கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா இல்லை. இது சோ சீக்ரெட், தெரியாது, வெளி அவனுக்கு தெரியாது. அப்படி அவன் ஜீவன் முக்தனாக இருப்பான். எவ்வளவு நாள்னா அதுக்கு ஒரு பிராரப்தம் இருக்கு, பிராரப்தம் வரை. பிறகு என்ன ஆகுதுன்னா, அஸ்மால் லோகாத் உத்கிரம்ய, இந்த சரீரத்தை விட்டு, சரீரத்தை இவன் விட்டு பிராரப்தம் முடிந்தவுடன் அமுஸ்மின் ஸ்வர்கே லோகே, சொர்க்கே லோகே, இந்த இடத்துல சொர்க்க லோகம்னா லோகம் அல்ல, ஸ்வர் லோகம், தன்னிடத்திலேயே இருக்கின்ற பிரம்ம லோகத்தில் அவன் சர்வான் காமான் ஆப்துவா, எல்லா ஆசைகளையும் அடைந்தவனாக. ஏன்னா அவனுக்குள்ள அவன் இருக்கும்போது அவன் எல்லா ஆசைகளையும் அடைஞ்சிட்டான். அவனை விட்டு அவன் ஸ்லிப் ஆகும்போது தான் ப்ராப்ளமே. அப்போ ப்ராப்ளம் எங்கேனா, என்னைக்கு நான் என்னிடத்திலிருந்து ஸ்லிப் ஆகிறேனோ அங்கே தான் ப்ராப்ளம். நம்ம நினைக்கிறோம் நான் அதில் ஸ்லிப் ஆகிட்டேன் இதில் ஸ்லிப் ஆகிட்டேன்னு. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நம்மகிட்ட இருந்து ஆகிட்டோம், நம்ம இடத்துலேருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சொல்கிறோம் அங்கே விழுந்தேன் இங்கே விழுந்தேன்னு சொல்லி. அப்படி சர்வான் காமான் ஆப்துவா,
அனைத்து ஆசைகளையும் நீக்கியவனாக அமிர்தக சம் அபவது ஆகிவிட்டான். அமிர்தகன மரணமற்றவனாக ஆகின்றான். பிறகு மறுபடியும் சமபவத் அப்படின்னு சொல்றது ரிப்பிட்டிஷன். அது கிரந்த சமாப்திகி, உபனிஷத்தினுடைய நிறைவை குறிக்கின்றது. அல்லது ஆதரார்த்தம், கண்டிப்பாக இவன் அடைகின்றான். இதுல சந்தேகம் வேண்டாம். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பிரம்மத்துக்குன்னு போனோம், அதுவும் நம்ம கை விட்டுட்டா சந்தேக புத்தி கடைசி வரைக்கும் வரலாமல்ல. இதையெல்லாம் பிரம்மத்தை அடையணும், அடைஞ்சா எனக்கு ஏதோ நிறைவு கிடைக்கும்னு விட்டோம். ஆனா அங்கேயும் அந்த நிறைவு கிடைக்கவில்லை என்றால் அப்படி சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக நிறைவடைவான், கண்டிப்பாக நிறைவடைவான். இப்ப பலன் இங்க மிக அழகா யாருக்கு இந்த பலன் சொல்லப்பட்டது. சும்மா பிரஜானம் பிரம்ம அப்படின்னு சொல்லி ஒரு கிளிகிட்ட சொன்னாலும் கூட அது திருப்பி சொல்லும், குழந்தைகிட்ட சொன்னாலும் கூட திருப்பி சொல்லும். அதுக்கு ஈக்குவேஷன்னா கணக்கு மாதிரி போடும். ஜீவன் ஈஸ்வரன் எல்லாம் பொட்டியெல்லாம் போட்டு யார் வேணாலும் போடலாம், பிக்சர் போடலாம், டயக்ராம் போடலாம். அப்படி புரிஞ்சுக்கிறது முக்கியமல்ல, அந்த புரிஞ்ச அறிவில் நிற்பவன் பிரம்ம நிஷ்டன், அவனுக்கு பலன் ஜீவன் முக்தி, விதேக முக்தி. அப்படி இந்த கடைசி செக்ஷன், இந்த இறுதி செக்ஷனை பார்த்தோம். அதாவது சாப்டர், 3வது சாப்டரனுடைய சாராம்சத்தை பார்க்கணும்னா இதுல 4 மந்திரங்கள். முதல் மந்திரம் சிஷ்யர்கள் பேசிக்கிற மாதிரி, ஆத்மா ஆத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அவர்களே டிஸ்மிஸ் பண்றாங்க. எப்படி? சாஸ்திரம் கேட்ட சிரவணத்தினுடைய பலனாக இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அல்ல, அதே போல மனதும் ஆத்மா அல்ல. பிறகு அதுல ஒரு அறிவுடைய சிஷ்யன் கூறுகின்றான், மனதில் இருக்கின்ற அனைத்து விதமான எண்ணங்களும் அந்த சைத்தன்யத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? விதவிதமான அறிவுன்னு சொல்றோம். எல்லா அறிவும் அறிவு சுரூபமா இருக்கிற சைத்தன்யத்துக்கு தான் பேர் கொடுத்துருக்கிறோம். சைத்தன்யம் ஒண்ணுதான். பிறகு அடுத்தது இதே சைத்தன்யம்தான் இந்த உலகுக்கு ஆதாரமா உள்ளது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பெயரும் அந்த பிரம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது தான். பிரம்மத்துக்கு இனி ஒரு பெயர் என்னன்னா, வாயில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் பிரம்மத்துக்கு வர பெயர் தான். இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான். அப்போ உலகத்துக்கு ஆதாரமா ஒரு பிரம்மன் இருக்கு, எனக்கு ஆதாரமா ஒரு சைத்தன்யம் இருக்கேனா, இந்த இரண்டும் ஒன்றுதான். அப்படின்னா நான் யார்னா அகம் பூர்ணக. இத்துடன் இந்த உபனிஷத் முடிவடைகிறது. இதுல 3 சாப்டர் இருந்தது. ஆரம்பம் மகா வாக்கியம், பிறகு சிருஷ்டி, இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் பிறகு இடையில இருக்கிற 2வது அத்தியாயம் வைராகியத்திற்காக ஜீவன் அவஸ்தைகள் பிறகு வாமதேவர் ஞானத்தை அடைந்து நானே அனைத்தும் அப்படின்னு சொன்னார். கடைசி பகுதி விசாரம் மேற்கொள்ளப்பட்டு பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்துடன் முடிவடைந்தது. இத்துடன் நாமும் நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.